ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோவாவிலேயே இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஓல்டு சர்ச்சுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பீச்சுக்கும் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற இந்த பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக தான் இருக்குது. வாவ், பக்கத்தில் பாருங்கள், ஜிம்னி எல்லாம் நிற்கிது. நல்லா தான் இருக்குது. என்னது, மேங்களூரா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து மேங்களூர் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் நம்ம கோயம்புத்தூரே கிளம்ப போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்மளுக்கு அந்த சர்ச் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மேங்களூர் போயிட்டு அப்படியே கோயம்புத்தூர் போக போகிறோம். ஸோ பார்ப்போம். அண்ட் இங்கே பாருங்கள், நேற்று வரும்போது இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ட்டுலாம் கவர் ஆகிருந்தது. இப்போ பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஐலாண்டு மாதிரியே இருக்குது. இந்த இடம் எல்லாமே தண்ணி, அப்படியே கோவில். ஸோ அந்த ரீல்ஸில் பார்க்குற மாதிரி சூப்பராகவே இருக்குது. வாவ், இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல வெள்ளாமல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது அப்படியே கோல்டன் கலரில் சூப்பராக தெரியுது. ஒரு பைபாஸுக்கு பக்கத்துலேயே அப்படியே இந்த காடெல்லாம் இருக்குது பாருங்கள். வேறு லெவலு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம இந்த வழியாக கிராஸ் பண்ணி போயிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே மிஸ்டெல்லாம் கவர் ஆகி ஒரு மாதிரி இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அப்படியே ஜுராசிக் பார்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து ப்ரீவியஸ் எபிசோடில் போட்டிருப்பேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்களேன். இங்கே பாருங்க, பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் நிறையா ரெனோவேஷன்லாம் போகுது, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் அப்பப்போ போகும் போல் இருக்குங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த பீச், இந்த பிரிட்ஜு. பீச் ஞாபகமாகவே சுற்றிட்டு இருக்கிறான் அவன். வாவ், இனி பக்கத்தில் போக போக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக போகுது பாருங்க. ஸோ நம்ம அந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி, ஆதவன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இது மேலே தானே நின்று அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பீச் மாதிரி பிரிட்ஜ் மாதிரியே இருக்குது. டே சிவா, பீச் இல்லைடா பிரிட்ஜுடா. என்னன்னு தெரியல, பீச்சுன்னே சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, நீ எதுக்கு பீச்சை சொல்கிறேன்னு தெரியும்டி அப்படின்ட்டு. நான் உண்மையிலே வேணும்னே சொல்லைங்க. அது அப்படியே வருது, பிரிட்ஜ் அப்படியே பீச்சாக வருது. வா, உங்கே பாருங்க, வா, எவ்வளோ பெரிய கம்பிகளை வச்சு இழுத்து கட்டி இந்த இடம் எல்லாமே, இந்த ரிவரே நம்மளுக்கு தெரியலைங்க ஆக்சுவலாக. வா, பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைம் வர்றதுனால வாவ் அப்படின்னு வாயை பழக்கிற மாதிரி இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ரிவர் எல்லாமே நேற்று தெரியவே இல்லைங்க. இப்போ எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள், அப்படியே ஒரு ஐலாண்ட் மாதிரியே. செம்ம செம்ம. வா, ஒரு பிஜிஎம்மோட பார்த்தா வேறு லெவலில் இருக்கும் போலங்க. அப்படியே இந்த பக்கத்தில் இன்னொன்றும் வச்சுருக்காங்க பாருங்க, செம்மையாக கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த எல்லோ கலர் அப்படியே ரொம்ப சூப்பராக தெரியுதுங்க. எங்கேருந்து பார்த்தாலும் அப்படியே இந்த எல்லோ கலர். ஒருவேளை இது வந்து சில்வர் கலரில் இருந்தால் கூட இவ்வளோக்கு அட்ராக்ஷன் இருந்திருக்காது போல். இங்கே பார்த்தீங்களா, எல்லோ கலரில் போட்டு சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. வாவ், இதில் பைக்கில் வந்தால் இதை விட வேறு லெவலில் இருக்குங்க. மிஸ் பண்ணிட்டோம். வா, வேறு மாதிரி இருக்குதுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹெட்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், எப்படி கேட்குது அப்படின்றதையும் செக் பண்ணி சொல்லுங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இதுலேயும் நம்ம நேற்று வந்தோம், ஆனால் நேற்று வேறு மாதிரி இருந்துச்சு இந்த ஏரியாலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம அந்த ஓல்டு சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஓல்டு சர்ச் எப்படி இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். ஆனால் இது ரொம்ப சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேயே கட்டினதாட்டிருக்கு. இதெல்லாம் ஷாப்லாம் வச்சுருக்காங்க. வாவ், அங்கே வருங்க. அவ்வளோதாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தாங்க. வீடியோஸ் அவ்வளோதாங்க. உள்ளே என்ட்ரு ஆகிறோம். வேறு ஃபாரினர்லாம் நிறைய பேர் போகிறாங்க. ஸோ கோவா மேக்ஸிமம் நிறையா ஃபாரினர்ஸ் இருக்காங்க. வா, யாரும் வர்றது ஒரு டிப்பிக்கலான ஒரு சர்ச்சுக்குள்ளே என்ட்ரான மாதிரி இருக்குங்க. ஸோ அதே உடனில் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வா, இந்த சிலை என்ன ஒரு பள்ளி மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலைங்க. தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓ, இங்கே வருங்க, வேறு மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வுட்டில் வந்து காவு பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அந்த சிலையை பாருங்கள். எவ்வளோ பெரிய சிலை பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கல். ஸோ அதே உடனில் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வா, இங்கே வருங்க, வேறு மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வுட்டில் வந்து காவு பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன்.
அப்படியே கோல்டன்லேயே அப்படியே கலர் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை கோல்டையே வச்சுருக்காங்களான்னு தெரில. கோல்டை வச்சுருக்க மாட்டாங்க, இவ்வளோ கோல்டுக்கு எங்கே போவாங்க. கோல்டன் கலர் தான் செம்மையாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் ஃபோட்டோ செல்ஃபியில் எடுக்கலாம், ஆனால் நிறைய இடத்துல எடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. இங்கே என்ன வச்சுருக்காங்க, என்னது இது? ஓ, ஏதோ அந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கிற எதையோ அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. செமையாக இருக்குங்க இந்த ஏரியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சில் வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்தாரு தான். ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் நல்லாவே வச்சுருக்காங்க. ஒரு சர்ச் டிப்பிக்கலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு பாருங்களேன், ஒரு தாஜ்மஹாலோடைய ஷேப்பில் சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே போகிறதுக்கு அலௌடு இல்லை, பட் சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆனால் வா, உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு பேலஸ் மாதிரியே இருக்குங்க. வெளியில் பார்த்தா அப்படியே பழைய பில்டிங் மாதிரி இருக்குது. உள்ளே வந்து அப்படியே ஒயிட் வாஷ்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு செம்ம இல்லை? அண்ட் எங்கேயோ பாருங்கள், அந்த மாதா இவங்களை வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சாரி, இது வந்து அவ்வளோக்கு தெரியாது. இவர் போர்ச்சுகல் 19 அப்போவே வச்சு விளையாட்டுருங்க. இந்த பெயிண்டிங்லாம் பாருங்கள், ரொம்ப பழைய காலத்து பெயிண்டிங்கு. என்ன டினோட் பண்ணுது? ஓ, அவர் உயிர்த்தெழுந்ததை டினோட் பண்ணுதாட்டிருக்குங்க. இந்த பெயிண்டிங்கை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அப்படியே ரத்தத்துலேயே எழுதின மாதிரி இருக்குது பாருங்க. ஐ மீன் வரைஞ்ச மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ஏரியாலாம். பாருங்க, ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்குங்க இது. ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவன் சர்ச்சில் இருந்தால் அதுக்கு முன்னாடி எங்கேயோ ட்ரெஸ் எல்லாம் காட்டுறானேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து வீடியோஸ் எடுக்கல, அதுக்கப்புறம் ட்ராவலையும் எடுக்கல. அங்கே பாருங்க, பரவாயில்லையே, அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து நிறையா சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு வந்துட்டு அப்படியே இங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து பீச்செலாம் முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு பீச்செலாம் இருக்குனாங்க. ஸோ டைம் பத்தல, அதனால் கொஞ்சம் வேகமாக அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ. எனக்கு பாருங்கள், எல்லாமே ட்ரெஸ்ஸு தான். கோவானாலே ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான். ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்க்குறாங்க டூரிஸ்ட் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நிறையா ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கோவானாலே இதுதான் ஸ்பெஷல்னு நினைக்கிறேங்க. இது என்ன இது? இங்கே என்னடா இருக்குது? ஒன்றுமே இல்லையா? இந்த வகை தான் போகணும் மாட்டிருக்குங்க. ஓ, இந்த ஸ்வீட்டெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி வச்சு ஊடுது. ஐயோ, மறைக்கிறாரு பாருங்க. இதெல்லாமே தாங்க இங்கே நிறையா கிடைக்குதுங்க. இந்த பக்கம் நிறையா கடைகள். ஸோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். பட் இங்கேயே கிடைக்கிற நிறையா ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்திரி இதெல்லாம் வந்து கொஞ்சம், அதாவது தரத்தை பார்த்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்குங்க. ஆனால் நிறையா சரக்கு கடை தான் இருக்குது. இங்கே பண்டில் பண்டிலாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த முந்திரிலே நிறைய டைப் வச்சுருக்காங்க, அதுலேயே நிறைய கிரேடு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஏமாந்தக்கூடாது, பார்த்து தான் வாங்கணும். அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் பீச்சுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அந்த லாஸ்ட் பீச்சுங்க. என்ன சொல்கிறானு, டின்னர் க்ரூஸ் இருக்கான், ட்ரெக் டு தூத் சாகர் வாட்டர் ஃபாலா, அது இங்கேருந்து தானா? இந்த பீச் பேர் என்னங்கண்ணா? மெயின் பீச், கோல்கோடு, இது கல்லங்குடி பீச்.
கலங்கோடு. இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. அங்கே அந்த பீச்சில் கூட இவ்வளோ கூட்டம் இல்லை போல். மெயின் பீச். சூடாட்ட இது மணல். ஒரு 2 நிமிஷம் அங்கே நீங்கள் நடந்து மூஞ்சப்ப package? No. கேலன் கட்டோடைய மெயின் பீச். ஸோ இதுதான் கோவாவோடைய சென்ட்ரு. இங்கே ஆழமாக இருக்காட்டிருக்கு. இங்கே ஆழமாக இருக்கனால துரத்தி விட்றாங்களா? என்ன பண்ணுறீங்க பாருங்க. நாங்கள் போனால் பஸ் நாள் பீச் போனோம்ல லாஸ்ட்டாக. ஒரே இடத்த தான் சுற்றி காமிச்சிட்டு இருந்தீங்களா நீங்கள்? என்ன போய் டிஃப்ரென்ஸ்? இங்கிருந்து பார்த்தா எல்லாம் ஒன்று தாங்க. இதுக்கு பேசாம டைரெக்டாக இங்கே போட்டு கல் டெட் மாதிரி லாங்காக. ஓ அதான் டிஃப்ரென்ஸ். ஓ சரி. நேற்று காலைல ஆனால் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் நான் எதிர்பார்க்கலைங்க. காலைல போனோம்ல. ஆமாம், மலை சுற்றி அந்த பக்கம். சரி, சார் காலை கொதிக்குது சார். எனக்குலாம் உள்ள மண்ணு போகல, அவ்வளோக்கெல்லாம் கொதிக்கலையே. நேற்று பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, கொப்பளமே வந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குற வாயெல்லாம் கொப்பளம். ஐயோ என்னடா இது இவ்வளோ ஹீட்டாவா இந்த ஏரியா இருக்குது அப்படின்ட்டு. நம்ம சுத்தாத ஏரியாவில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் எப்போவுமே ட்ராவலிங்லேயே தானே இருப்பீங்க? ரேர் தான் உங்களை பிடிக்கிறது அப்படின்னு இல்லை சார். ஃப்ரீயாகவும் இருப்போம். இந்த ஃப்ரீயாக டைம் மார்க்கெட்டிங் டைமில் அதில் அங்கே சுற்றிட்டு இருக்கோம். காலேஜாக போய் மார்க்கெட்டிங். ஓ அந்த ப்ராசஸ் இருக்குல்ல. நார்த் இந்தியா ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஸோ வெயில் தான் போட்டு கொளுத்துது. வெயில் தான் காணும். வாங்கிட்டியா? இதுதான் இந்த ஒரு ஓப்பனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னொரு பீச்சுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பீச் வந்து இன்னொரு பீச்சு. ஸோ டைம் இல்லை, அதனால் அப்படியே இங்கே ஸ்கிப் ஆகி வந்துட்டோங்க. இந்த இடத்துல இருந்து பாருங்கள், வியூ சூப்பராக இருக்குங்க. நான் அந்த இடத்துல இருந்து. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோர்ட்டில் வந்து பார்த்துருப்போம், ஒரு வகையான கல்லில் வந்து அந்த ஃபோர்ட்டை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாறைகள் தாங்க சுற்றி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறதுலாம் அந்த பாறை தாங்க.
அந்த இடத்துல பாருங்களேன், தண்ணி அப்படியே டபுள் கலரில் இருக்குது பாருங்க. அப்பா, வேறு மாதிரி இருக்குதுங்க உண்மையிலுமே. ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது வந்து பாறைகள் நிறைஞ்சது. இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தந்த இடத்துல நிறைய இடத்துல ஆட்கள் நிற்கிறாங்க. ஸோ ஆபத்தான பீச்சும் கூட தான். ஸோ அவங்க பாருங்க, பசங்க அங்கே போய் நிற்கிறானுங்க. அதான் நமக்கு தெரிகிற வரைக்குமே ஃபுல்லாக பாறைகள் தான். ஸோ எங்கேயாவது லைட்டாக வலிக்கி விட்டு இல்லை பெரிய அலைகள் வரல. பட் அப்படிலாம் வந்துச்சுன்னா மாட்டிக்குவோம் நம்ம. பாருங்க, அங்கே நிற்கிறானுங்க பசங்களாம், என்ஜாய் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே கீழே போய் பார்ப்போம். இங்கே வந்துட்டாலே இந்த கோவா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் இங்கிட்ட யார் டூரிஸ்ட்டு, யார் லோக்கலு, இதெல்லாமே தெரியும் போல். நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி அந்த கோவா ட்ரெஸ்ஸில் இங்கே நிறைய சீப்பாகவே விற்கிது. ஒரு 150 ரூபா 250 ரூபா அதுக்குள்ளேயே விற்கிது. ஸோ அதனால் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாறைகள் தான் நாங்கள் சொன்னேன். இந்த பாறை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அந்த அகுவாடா ஃபோர்ட் வந்து பார்த்துருப்போம். அந்த இடத்துல இருக்கிற இந்த பாறை, ஐ மீன் அந்த இடத்துல இருந்த அந்த கற்களை வச்சு, இந்த கற்களை வச்சு அந்த கோட்டையை கட்டியிருப்பாங்க. இதில் பாருங்களேன், அந்த சின்ன சின்னதாக இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுனே தெரிலைங்க. ஆனால் இந்த இதுதான் பிடிக்கல, வாட்டர் பாட்டில்லாம் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, அப்படியே நம்ம வந்து அப்படியே இந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ஆனால் இந்த பாறைகள்லாம் ஒரு மாதிரி எரிமலையிலேருந்து அப்படியே பேர்ந்து வந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த குழியில் வந்து தண்ணி வந்து ஒரு சூப்பராக இருக்குல்ல. இந்த தண்ணி போனதுக்கப்புறம் அந்த குழியில் இருக்கிற தண்ணி அப்படியே உள்ளே அப்சர்வ் ஆகி மறுபடியும் வெளியில் போயிருங்க. செம்ம இல்லை? இந்த பாறையே டோட்டலாக வேறு மாதிரி. அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே இதில் கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அது வரைக்கும் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக அந்த சைடில் இருக்கிற கற்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முள் மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க. இதை தாண்டி அலைகள் அந்த பக்கம் போய் இதுதான் அந்த பக்கம் போய் மண்ணை அரிக்காதுங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் போட்டு இந்த இடத்துல அப்படியே நடந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. சவுண்டு ஆனால் அலைகளும் அந்த அளவுக்குலாம் வரலைங்க, ரொம்ப மைல்டான வேவ்ஸ் தான் வந்துட்டுருக்கு. இந்த இதில் பாருங்களேன், அப்படியே தண்ணி உள்ளே அப்படியே ட்ராவல் ஆகுறது நல்லாவே தெரியுது பாருங்கள், எப்படி போகுது பாருங்கள். செம இல்லை? அண்ட் அங்கே பாருங்க, இந்த அலையெல்லாம் அப்படியே இது மேலே அப்படியே தவழ்ந்து போகிற மாதிரி இருக்குது. அதனால் மேக்ஸிமம் டூரிஸ்ட்டை யாரும் ஒன்றும் சொல்கிறதில்ல, ஏன்னா அலை ரொம்ப ரொம்ப மைல்டாக தானே வருது. ஸோ அதனால் இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியுது பாருங்க, செம இல்லை? நிறைய நண்டு தான் இருக்குது இதில், குட்டி குட்டி நண்டு. இது இங்கே என்ன பெரிய நண்டு இருக்குது, கைங்கால் அப்படியே சுருட்டி வைக்குது. இங்கெல்லாம் அப்படியே பாசமாக இருக்குது. ஆமாம், என் மேலே ரொம்ப பாசமாக இருக்குது. சவுண்டை பாருங்க. ஏதாவது உள்ளேருந்து வராமல் இருந்தால் சரி. ரொம்ப தூரம்லாம் வரல, நம்ம இந்த கல்லெல்லாம் இருக்கிறனால தான் தண்ணி உள்ளே அரிச்சிட்டு போகாமல் இருக்கு. என்ன எப்போ பேர் வா, இது வரைக்கும் வந்துட்டிங்களா? எப்படா வரீங்க? ஓகேங்க, நம்ம அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டாட்டா டேக்கர் பாய். பார்த்து பத்திரமா சேஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.